உங்களுக்கு கொல்லாம்பழம் தெரியுமா? சித்திரை 1ஆம் தேதி நம்ம ஊர்ல ஒரு தட்டு வைப்போம்ல, பூ பழமெல்லாம் வச்சு. அந்த தட்டுல எங்க ஊர் சைடு இந்த கொல்லாம்பழத்தை வைப்பாங்க. கொல்லாம்பழம், அண்டிப்பழம், முந்திரி பழம், அதாங்க இந்த கேஷ்யூ நட் கிடைக்குதுல்ல, அந்த பழத்துக்கு பேர் தான் எங்க ஊர்ல கொல்லாம்பழம். அப்போ சித்திரை 1க்கு முன்னாடி இந்த பழத்துக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும். தெருவில் நிறைய பேர் இந்த பழத்தை கொண்டு வந்து வித்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது ஒரு பாட்டி இந்த கொல்லாம்பழம் விற்கிறதுக்காக வந்தாங்க. நான் அந்த பாட்டி கிட்ட கேள்வி கேட்டேன், இந்த பழம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, இதோட விதை மட்டும் ஏன் முன்னாடி தள்ளிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சமயம் அந்த பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. கற்பனை கதை தான், ஆனா கேட்டு பாருங்களேன். அந்த கதைப்படி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு. அந்த ஊரை நேர்மையா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அந்த ராஜாவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ராஜாவை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இந்த முந்திரி பழம் இருக்கிற தோட்டத்துல மக்கள் எல்லாரும் அது மாதிரி ராஜாவை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருந்தாங்க. இந்த முந்திரி பழத்துக்கு அந்த பேச்சு காதுல விழுந்துச்சு. அப்போல்லாம் முந்திரி பழம் இப்படி இருக்காது, அதோட விதை பழத்துக்குள்ளதான் இருக்கும், ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் மாதிரி. அப்போ முந்திரி பழத்துக்கு கேட்டுச்சா, உடனே அதுக்கு ஆசை வந்துருச்சு, நம்மளும் ராஜாவை பார்க்கணும், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிச்சயமா அந்த ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு. பழத்துக்கு மட்டும் இல்லை, அதுக்குள்ள இருக்கிற அந்த விதைக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. பழத்தை பொறுத்த வரைக்கும் அது வெளியே தான் இருக்கு, ராஜாவை பார்த்துரும். விதை உள்ளெல்லாம் இருக்கு, அது எப்படி ராஜாவை பார்க்கும்? அதனால விதைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். எப்படியாவது ராஜாவை பார்த்துடணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நெட்டி முறிச்சுக்கிட்டே இருந்துச்சான். நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நெட்டி முறிப்போம்ல, அந்த மாதிரி அந்த விதையும் நெட்டி முறிச்சுட்டே இருந்துச்சான். அப்படி பண்ணா வெளியே வந்துடலாம், ராஜாவை பார்த்துடலான்னு நினைச்சு. இப்படியே இது போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ராஜா அந்த தெருவுல நகர்வலம் வர்றாரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கொல்லாம்பழம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற விதைக்குள்ள மட்டும் ஒரு ஏக்கம். நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம், ராஜா நாளைக்கு வரப்போறாரு, இந்த பழம் அவரை பார்க்க போது, நம்ம மட்டும் அவரை பார்க்க முடியாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது என்ன பண்ணிருக்கு, ஒரு தேவதை கிட்ட வேண்டியிருக்கு. அந்த தோட்டத்துக்கெல்லாம் காவலா ஒரு தேவதை இருக்கும்ல, அந்த தேவதை கிட்ட வேண்டியிருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த தேவதையும் அந்த மரத்துக்கு கீழே நிக்க விதைக்கு வரம் கொடுத்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் நெட்டி முறி, நீ வெளியே வந்துடலாம் அப்படின்னு. அதை கேட்டு அந்த விதையும் ரொம்ப சந்தோஷமா அதையே செய்ய அது பழத்துக்கு வெளியே வந்துருச்சு. இப்படிதான் கொல்லாம்பழத்தோட விதை வெளியே வந்துச்சு அப்படின்னு அந்த பாட்டி ஒரு கதை சொன்னாங்க. இந்த கதை உண்மை இல்லை, ஆனா ஒண்ணு உண்மை. நம்மளும் அந்த விதை மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரமாவது முயற்சி கைகூடும் அப்படின்றது. கதை நல்லா இருந்துச்சா? உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.